ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் எப்படி கேட்டலாக் க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை த்ரூ வாட்ஸ்அப் வந்து செல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 விதமான வாட்ஸ்அப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வாட்ஸ்அப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சில ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதில் முக்கியமானது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சேல் வந்து பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேட்டலாக் ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டு கொடுத்துட்டு அந்தந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால உங்களுடைய கேட்டலாகில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வித்து ப்ரைஸோடு வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராடக்டை வந்து கிளிக் பண்ணி உங்ககிட்ட சேட் பண்ண முடியும். நீங்களும் இந்த ப்ராடக்டை அவங்கக்கிட்ட செல் பண்ண முடியும். சரி, இதை எப்படி செய்கிறது? இதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்போ வந்து வெறும் வாட்ஸ்அப் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப்பிளில் போயிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒரு ஆப் வரும். அதில் வழக்கம் போல் உங்களுடைய நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிருங்க. அதில் போனீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரோடு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டெமோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூட இதை வந்து செய்ய முடியும். அதில் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கடை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை பேக்கரி ஷாப் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொஃபைல், ஆன்லைன் ப்ரொஃபைலை வாட்ஸ்அப்பில் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸோட லோகோ இந்த இடத்துல என்னோடது இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுடைய பிஸ்னஸோட லோகோ வச்சுருங்க. அந்த பிஸ்னஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிஸ்னஸோட கேட்டகரி, அது என்ன கேட்டகரியில் வருது அந்த கேட்டகரியை இங்கே கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். வெப்சைட் இருந்துச்சுன்னா அப்படி கொடுக்கலாம், நீங்கள் இல்லைன்னா விட்டுறலாம். அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ஹவர்ஸை ரொம்ப கிளியராக வந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அந்த டயத்தில் வந்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுவாங்க, இல்லைன்னா நேராக கூட வருவாங்க. இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டலாக் வந்து க்ரியேட் பண்ண முடியும். சரி, அந்த கேட்டலாக் அப்படின்னா என்ன? ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டலாக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஒன்று ஆட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இன்னொன்று வந்து ஆட் நியூ கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ நியூ கலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சர்டைன் ப்ராடக்ட்ஸை நீங்கள் குரூப் வந்து பண்ணிக்க முடியும், அதை ஷேரும் வந்து பண்ண முடியும். ஆட் ஐட்டம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நியூ கலெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஐட்டத்தை நான் வந்து குரூப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பர்த்டே கேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐட்டத்தை நான் குரூப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து கேட்டகரிஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல் ஐட்டம்ஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். சரி, ஒரு புது ஐட்டமை ஆட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டோரில் நல்ல கிளியரான பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க. அது ஸ்கொயர் சைஸில் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இமேஜஸும் கிட்டத்தட்ட அட்ராக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு ஆட் நியூ ஐட்டம் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேர் வந்து கொடுத்துருங்க. நான் கேக் ஸ்டார் இல்லைன்னா கேக் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஜஸ்ட் இமேஜஸ்க்கு போயிருங்க. அதில் இந்த கேக்கோட இமேஜை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், ரெக்கமெண்டட் ப்ரைஸ் 500. இப்போ இங்கே சேல்ஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். ஸோ 480 அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி வெப்சைட் லிங்க்கு இல்லைனா வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். கோடு வந்து கொடுக்கலாம். இது எதையுமே கொடுக்கலைனாலும் இந்த ரெக்யர்டு ஃபீல்டு இருக்குது பாருங்கள், இதில் இந்தியா அப்படிங்கிறத வந்து மஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் இங்கே ஆட் டு கேட்டலாக் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து எனேபிள் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னும் வந்து ஆட் ஆகலை. ஆட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க ஆல் ஐட்டமில் கேக் நியூ அப்படிங்கிறது வந்திருக்கு பாருங்கள். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கலெக்ஷன், இப்போது நியூ கலெக்ஷன் கொடுத்துட்டு கேக் நியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம்.
இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே வந்து கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ என்ன அப்படின்னா, இங்கே கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ வந்து Facebook வந்து ரிவ்யூ வந்து பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ப்ரொஃபைல்ல கேட்டலாக வந்து எந்த வியூவர்ஸ்னால உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து சேவ் பண்ணியிருக்கவங்கனால, கண்டிப்பா உங்களுடைய கேட்டலாக் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ப்ராடக்ட்டையும் மத்தவங்களுக்கு வந்து ஷேரும் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஆல் குடுங்க. இங்கே மேலே போயிட்டீங்க அப்படின்னா, ஃபார்வர்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் இது இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ரீ சொல்யூஷன் இது. உங்களுடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏற்கனவே நான் டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.